ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஃபைன் ஈவினிங் ஒரு நாள் வேலையை விட்டு வரேன். செம போர் அடிக்குது. ஸோ அந்த டைமில் எனக்கு 2015 நடந்தது, மண்டேவோ டியூஸ்டேவோ தெரில. அந்த டைமில் நான் ஒரு மூவி பார்த்தேன். அந்த மூவி வந்து 2014 வந்த மூவி. அந்த மூவி எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அந்த மூவி நானே லேட்டாக தான் பார்த்தேன். நீங்கள் இதுக்கு மேலே லேட் பண்ணாதீங்க, பார்க்காதவங்க பார்த்துடுங்க. ஸோ இன்றைக்கி அந்த மூவியை பற்றி தான் பேச போகிறோம். 2014 வந்த ஸ்கார்லெட் ஜான்சன் நடித்த மூவியை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தோட பேசிக் தீம் பார்த்தீங்கன்னா, பிரெயினோட கெப்பாசிட்டி ஃபுல்லாக ஒர்க் ஆச்சுன்னா அவங்க என்ன ஆகும், அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது தான் இந்த படத்தோட பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் சார்லஸ் ஜான்சன் அண்ட் சோய் மின் சிங்க் இவங்க லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஸ்டார்டிங்கில் ஸ்கார்லெட் ஜான்சன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு இல்லீகல் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் மூலயமா அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிடுவான். இருக்கிற மிஸ்டர் ஜாங், இவர் ட்ரக் மாஃபியா கும்பலோட தலைவர். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக இவனை கொன்றுவார். இவன் கொன்றதுக்கு முன்னாடி இவளை மாட்டி விட்டுருவான். பாய் ஃப்ரெண்ட் பேர் ரிச்சார்ட். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் ட்ரக் பிஸ்னஸ் லாட் கிட்ட வேலை செய்வான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த ஸ்கார்லெட் ஜான்சனை அங்கே மாட்டி விட்டுட்டு போயிடுவான். ஸோ நடுவில் இவனை கொன்னுடுவாங்க. அதனால் இவன் மேலே எல்லா பாரமும் விழுந்துடும். ஸோ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த ட்ரக் மாஃபியா கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த ட்ரக்கை வந்து அப்டாமனில் வச்சு கடத்துவாங்க. ஸோ இதில் அவள் நடுவில் ஏரோப்ளைன் செக்யூரிட்டி சிஸ்டமில் மாட்டிப்பா. ஸோ போலீஸ் இவளை விசாரிக்கும் போது தெரியாமல் அந்த ட்ரக்கில் இருக்கிற மாஃபியா பர்சன்ஸ் வந்து இவளை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, இவளை தெரியாமல் அடிச்சிருவாங்க. ஸோ அவள் வயிற்றில் இருக்க ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டி நார்மலாக 10% தான் யூஸ் ஆகும். ஸோ இவளோட ட்ரக்கு அந்த வயிற்றில் உடஞ்சதுனால அவளுக்கு அந்த பிரெயின் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த பிரெயின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20, 30, 40% ஏற ஏற அவளுக்கு என்ன நடக்குது, அவளுக்கு என்னென்ன விஷயங்கள் உடம்புல நடக்குது, அதனால அவளுக்கு என்னென்னலாம் பவர் வருதுன்னு தான் இந்த கதை. ஸோ அவளுக்கு பவர் வர வர பார்த்தீங்கன்னா அவளுக்கு எமோஷ்னலாக ஹியூமனாக இருக்க மாட்டா. அப்புறம் இவ ஒரு சயின்டிஸ்ட்டை மீட் பண்ணுவான். இதை பற்றின ரீசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட் கிட்ட இவ போய் எல்லாத்தையும் சொல்லுவா. ஸ்கார்லெட் ஜான்சன் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறான்னு தான் இந்த கதை. ஸோ அந்த பவரை வச்சு அவள் மாஃபியா குரூப்பை அழிக்கிறாளா, சயின்டிஸ்ட் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாளா, இதுதான் கதை. இது ஒரு சயின்டிஃபிக்கல் த்ரில்லர் மூவின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மூவியை வாட்ச் பண்ணவங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. ப்ளீஸ் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.